பண்டைய காலங்களில் மக்கள் தன்னிறைவாக இருந்தனர். ஆனால் அவர்கள் தேவைகள் அதிகரிக்கும் போது கூடுதலாக உள்ள பொருட்களை பரிமாற்ற ஆரம்பித்தனர். இதன் விளைவாக பரிமாற்ற முறை உருவானது. காலப்போக்கில் சமூகங்கள் பணத்தை பரிமாற்ற ஊடாக வர்த்தகத்திற்கு பயன்படுத்தத் தொடங்கினர். இதனால் விற்பனை செயல்பாடு தோன்றியது. வர்த்தகத்தை எளிதாக்க மக்கள் முன்கூட்டியே திட்டமிடப்பட்ட இடங்களிலும் நேரங்களிலும் சந்திக்கத் தொடங்கினர். இதன் மூலம் சந்தைகள் உருவாகின. ஆரம்பத்தில் தயாரிப்பாளர்கள் நேரடியாக பொருட்களை விற்றனர். ஆனால் தங்களின் நேரத்தின் மதிப்பை உணர்ந்த பிறகு வாங்கல் மற்றும் விற்பனை செயல்களை நிர்வகிக்க இடைநிலையாளர்கள் தோன்றினர். மார்க்கெட்டிங் என்பது வெறும் விளம்பரம் மற்றும் விற்பனை என போதுமான முறையில் புரிந்து கொள்ளப்படுவது தவறு. இது வாடிக்கையாளர்களின் தேவைகளை கண்டறிந்து அவற்றை பூர்த்தி செய்வதை குறிக்கிறது. திறமையான மார்க்கெட்டிங் என்பது நுகர்வோர்களை புரிந்து கொண்டு மேலான மதிப்பினை வழங்கும் தயாரிப்புகளை உருவாக்கி அவற்றை சரியான முறையில் விலை நிர்ணயம் செய்து விநியோகித்து விளம்பரப்படுத்தி எளிதில் விற்கக்கூடியதாக மாற்றுவதை நோக்கமாக கொண்டுள்ளது. நவீன மார்க்கெட்டிங் வாடிக்கையாளர்களை மகிழ்விக்கவும் நீண்டகால உறவுகளை உருவாக்கவும் வாடிக்கையாளர்களுக்கு மதிப்பையும் நிறுவனங்களுக்கு இலாபத்தையும் வழங்கவும் விரும்புகிறது. இறுதி இலக்கம் வாடிக்கையாளர்களை மதிப்பு வாக காட்டி ஈர்த்து கொண்டு திருப்தி ஊடாக அவர்களை நிலைத்த வாடிக்கையாளர்களாக மாற்றுவதாகும். மார்க்கெட்டிங் என்பது வாடிக்கையாளர்களின் தேவைகளையும் விருப்பங்களையும் அறிந்து கணித்து இலாபகரமாக பூர்த்தி செய்யும் மேலாண்மை செயல்முறையாகும்.